ஜோசியக்காரனை வந்து நயன்தாரா வந்து நம்புகிறாங்க. அந்த ஜோசியக்காரனை தான் கூடவே எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போகிறாங்க. அவங்க சொல்கிறபடி தான் அவங்க வந்து எல்லா விஷயங்களையும் செய்கிறாங்க. அப்படி தான் ஒரு தகவல் இருக்குது. அது உண்மை. இந்த உலகத்தில் எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு. பணம், காசு, புகழ் எல்லாமே கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு கீழே தான் மற்றவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு ஆணவமான ஒரு மனநிலை. அந்த மனநிலைக்கு நயன்தாரா வந்துட்டாங்க. தனுஷோட பொருள் அதை வந்து இவங்க வந்து அவங்களுடைய ஃபேரி டெய்ல் கல்யாண வீடியோவில் பயன்படுத்துகிறாங்க. அப்போ இது திமிர்த்தனமான செயல் தானே. உச்சத்தை தொட்டுட்டோம், இதுக்கப்புறம் நம்ம தான், யாராலையும் இங்கே வர முடியாது அப்படின்றதுக்காகவா? இல்லை தன்னோட கணவர் வந்து ஒரு டேரக்டர், பெரிய பெரிய படம்னா என்னை வச்சு பண்ணுவார், அதனாலயா? ஏன் இவ்வளோ பெரிய ஆணவம்? இல்லை, கணவர் டேரக்டர் என்னென்ன படம் பண்ணியிருக்காரு? கணவருக்கே அடையாளம் ஏன்னா நயன்தாரா தான். வாயை மூடிட்டுலாம் சப்போர்ட் பண்ண மாட்டார். வாயை திறந்து பல விஷயங்கள் சொல்லி பார்த்துக்கலாம், நீ வையே, நம்ம பார்த்துக்கலாம், என்ன நம்மக்கிட்ட என்ன இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அதை கேட்டு நயன்தாரா வச்சுருப்பாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த மாதிரி பண்ணி வழக்கில் சிக்கியிருக்காங்க. 10 கோடி கொடுக்குறோம், 10 கோடி கொடுக்க சொல்லி ஒரு தீர்ப்பு வரும் பாருங்க, அன்னைக்கு இருக்கு கட்சி. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். சார் வணக்கம். சார் வணக்கம். சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் வைரலாக போயிட்டு இருக்குங்க சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோசியர் பிடியில் நயன்தாரா சிக்கி இருக்காரு அப்படின்னு. என்னன்னா, ஜோசியர் அவங்க கூட ஜோசியர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க சொல்கிறதா நயன்தாரா கேட்குறாங்க. திடீர்னு வந்து என்ன சார் ஜோசியத்து பக்கம் அவங்க போயிருக்காங்க. என்ன விஷயம் அது? அதாவது வந்து நயன்தாரா பொறுத்த வரைக்கும், அதாவது பணம், புகழ், அப்புறம் வந்து பெரிய லெவலில் வந்து சொத்து எல்லாமே அடைஞ்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து சாதாரணமாக கோயம்பேடில் வந்து ஐயா படத்துக்காண்டி இறங்கினவங்க இன்றைக்கி சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் வந்து எல்லா இடத்துக்கும் போகிற அளவுக்கு ஒரு பெரிய உயரத்தையும் உச்சத்தையும் நயன்தாரா அடைஞ்சிட்டாங்க. பெரிய பாப்புலாரிட்டி அது அவங்களுக்கு நயன்தாரா கிடச்சி போச்சு. ஒரு சிலருக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு உயரம் கிடைக்கும் சினிமாவில். அப்படி ஒரு உயரம் நயன்தாரா கிடச்சிருச்சு. இன்றைக்கி வந்து தமிழில் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ரஜினிகாந்த் தான், அது லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னா நயன்தாரா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உயரம். இப்போ அதுக்கு அடுத்து அவங்க அடுத்து எடுத்து வைக்கிற படி ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி இருக்கும் அப்படின்ற போது அவங்களுக்கு ஒரு தடுமாற்றம் வரும். இது இயல்பாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய உயரத்துக்கு போனதுக்கப்புறம் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னும் போது ஒரு பதட்டமும் ஒரு தடுமாற்றம் இதெல்லாம் வரும். ஏன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சம்பாதிச்ச புகழ், பேர், அந்த சொத்து எல்லாத்தையும் நம்ம காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காண்டி யாரோ ஒருத்தவங்களுடைய உதவியை நாடுவாங்க. முதல்ல ஆரம்பத்தில் உழைப்பை மட்டுமே நம்பி வந்து உழைப்பை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பெரிய லெவலுக்கு உயரத்துக்கு வருவாங்க. பெருசாக நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வேற யாராவது ஒரு உதவியை நாடுவாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜோசியக்காரனை வந்து நயன்தாரா வந்து நம்புகிறாங்க. அந்த ஜோசியக்காரனை தான் கூடவே எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போகிறாங்க. அவங்க சொல்கிறபடி தான் அவங்க வந்து எல்லா விஷயங்களையும் செய்கிறாங்க. அப்படி தான் ஒரு தகவல் இருக்குது. அது உண்மை. பழனி கோயில் கூட பார்த்திங்கன்னா நயன்தாரா, விக்னேஸ்வரன், உயிர், உலக்கு அவங்க 2 குழந்தைங்க. அதோடு பார்த்திங்கன்னா ஒரு ஜோசியக்காரரும் போகிறாரு, கருப்பாக ஒருத்தர் கூட போகிறாரு. அவர் யாருன்னா இந்த நயன்தாரா நம்புகிற அந்த ஜோசியக்காரரு. இன்னைக்கு எல்லா விஷயமே அவர் கேட்டு தான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலையில் நயன்தாரா இருக்காங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு உயரத்தை அடைஞ்சதுக்கப்புறம் பல பேருக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு தடுமாற்றம் வரும். அந்த தடுமாற்றத்தின் காரணமாக வேற யாராவது ஒருத்தவங்க சொல்கிற விஷயங்களை கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி தான் இன்றைக்கி நயன்தாரோட நிலைமையும் இருக்குது. ஓகே சார், அந்த ஜோசியரை பற்றி பார்க்கும்போது அவர் யாருன்னா, இதுக்கு முன்னாடி அஜித்குமார் அவர்களுக்கு வந்து ஒரு ஜோசி சொல்லியிருக்காரு, என்னமே ஆக்சிடென்ட் ஆகும் சொல்லியிருக்காரு. இளையராஜா பற்றி சொல்லியிருக்காரு. இப்போ நயன்தாரா அவங்களுக்கு வந்து பல கேஸை சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே, அது சும்மா சொல்கிறாருப்பா, ஜோசியர்னா அப்படி தானே சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ பல கேஸில் வந்து அவங்க சிக்கிட்டு இருக்காங்க நயன்தாரா அவர்கள். இப்போ கூட ஒரு ஏபி இன்டர்நேஷனல் கம்பெனி வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தனுஷ் அவர்கள் போட்டாங்க. இப்போ இவங்க போகிறாங்க. தொடர்ந்து இவங்க பல சிக்கலை சிக்கிக்கிட்டே இருக்காங்க ஜோசியர் சொல்கிற மாதிரியே. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல, அஜித்குமார் வந்து ஒரு ஆக்சிடென்ட் சந்திப்பார் அப்படின்றது வந்து ஜோசிகார் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். காரணம் என்னென்னா, அஜித்குமார் வந்து பல வருடங்களாக வந்து பைக் பிரியர், பைக் ரேஸ் வந்து ரொம்ப ஒரு பிடிக்கும். இந்த மாதிரி பல ரேஸ்களில் கலந்துக்கிட்டு எத்தனையோ விபத்துகளை வந்து இதுக்கு முன்னாடியே அஜித்குமார் சந்திச்சிருக்கிறாரு. முதுகுத்தண்டு ஆப்ரேஷன், பல ஆப்ரேஷன்ஸ் வந்து அஜித்குமாருக்கு நடந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் சினிமாவில் அஜித்குமார் ஒரு பெரிய உயரத்துக்கும் உச்சத்துக்கும் வந்திருக்காரு. இப்போ வந்து அவரோட பேஷன் அது வந்து கார் ரேஸு, இந்த பைக் ரேஸு இதுவாக இருக்கிறதுனால ஃப்ரீ டைமாக இருக்கும்போது பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா சைடு எங்கேயோ
இமயமலை பக்கம் அங்கே இங்கே எங்கேயோ போகிறாரு, ஜாலியாக வந்து ஏதோ ஒரு டீ கடையில் நின்று டீ குடிக்கிறாரு. அவர் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காரு, ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து துபாயில் வந்து இந்த கார் பந்தயத்தில் வந்து கலந்துட்டுருக்காரு. இந்த கார் பந்தயத்தில் கலந்துக்கிறாருனாலே நிச்சயமாக ஏதாவது விபத்து நடக்கும், நடக்காமல் இருக்காது. ஏன்னா வந்து அவ்வளவு ட்ரைனிங் எடுத்து போனால் கூட காரு பல்ட்டி அடிக்கிறது, ஒரு இடத்துல மோதுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணம் இந்த மாதிரி பந்தயங்களில். இது வந்து அஜித்குமாருக்கு நடக்குங்கிறது வந்து நானே கூட சொல்லுவேன். இது அந்த ஜோசிக்கார் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதனால் இதை நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க முடியாது. இப்போ இளையராஜாக்கு ஏதோ சொல்லியிருக்காருன்னு, நீங்கள் இளையராஜாக்கு என்ன சொன்னார்? அவர் இது மாதிரி பல விருதுகளை வாங்குவாரு, பல உச்சத்தை தொடுவாரு. தெரியாதா? இது தெரியாதா? இளையராஜா பல விருதுகளை வாங்குவாரு, உச்சத்தை தொடுவாருங்கிறது உங்களுக்கோ எனக்கோ தெரியாதா? என்ன இளையராஜா வந்து இன்னைக்கா சினிமாவுக்கு வந்திருக்காரு? இளையராஜா சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் ஆகிப்போச்சு. இப்போ அந்த 50 ஆண்டு காலத்தில் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மேதையா, இசை மேதையா வந்து இளையராஜா இருந்துட்டு இருக்காரு. அதாவது கொண்டாடக்கூடிய ஒரு இசையமைப்பாளராக இளையராஜா இருந்துகிட்டு இருக்காரு. நம்ம தமிழ்நாட்டை தாண்டி அதாவது இந்தியாவை தாண்டி உலக லெவலில் வந்து அறியப்படுற ஒரு இசையமைப்பாளராக இருந்துகிட்டு இருக்காரு. அவருடைய சாதனை அப்படி இருக்கும்போது அவருக்கு பல விருதுகள் கிடைக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம். எல்லா விருதும் அவர் கொடுக்கணும். அத்தனை விருதுகள் இருக்குல்ல, அத்தனையும் இளையராஜா கொடுக்கணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு தகுதி படைத்தவர் தான் இளையராஜா. இந்த விருது கிடைக்கிறதுங்கிறது வந்து இவர் சொல்லி தான் தெரியணுமா? இளையராஜா இதுக்கு முன்னாடி இவர் சொல்லாமல் விருது வாங்கியிருக்க மாட்டாரா? ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு ப்ரெடிக்ஷன், ஒரு அனுமானத்தில் சொல்கிறது. இப்போ நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் சமீப காலத்தில் வந்து பலவிதமான ஆட்டிடியூடான பிஹேவியரில் வந்து அவங்க ஈடுபடுறாங்க. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம நினைக்கிறது தான் எல்லாம், நமக்கு கீழே தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மையில் அவங்க பல இடங்கள்ல நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வந்து இன்னைக்கு வந்து படப்பிடிப்புக்கு வந்து காசு வாங்கிட்டு இப்போ ஊட்டியில் படப்பிடிப்பு, நீங்கள் ஊட்டிக்கு வரணும்னா நான் ஊட்டிக்கு வரமாட்டேன், ஊட்டியோட செட்டை வந்து சென்னையில் எங்கேயாவது போடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஏதோ ஒரு படம் ஒன்று வந்துச்சு, அந்த படத்தில் வந்து பஸ்ஸு உருள்ற மாதிரியான காட்சி ஏதோ ஒன்று. அந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த நடிச்சிருக்கிற எல்லார் மேலேயுமே பார்த்தீங்கன்னா மண்ணு கிண்ணு செம்மண் எல்லாமே இருக்கும். ஆனால் நயன்தாரா மேலே எதுவுமே இருக்காது. நயன்தாரா மட்டும் க்ளீனாக இருப்பாங்க. அதாவது க்ளீன் லேடி நயன்தாராங்கிற மாதிரி இருப்பாங்க. அது எப்படி சாத்தியம்? அதாவது படத்துக்கு தேவை, அந்த கதாபாத்திரத்துக்கு தேவை, அதுக்கு தான் நீங்கள் வந்து காசு வாங்குறீங்க. அந்த கதாபாத்திரமாக நான் நடிக்க மாட்டேன், என்னையே வந்து என் மூஞ்சியில் மண்ணு பூசக்கூடாது, சேரள்ளி வீசக்கூடாது அப்படின்னு சொன்னால் எப்படி அது ஒத்துக்க முடியும்? அந்த மாதிரி வந்து அவங்களுடைய எண்ணங்கள்லாம் என்னாச்சுன்னா, இந்த உலகத்தில் எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு. பணம், காசு, புகழ் எல்லாமே கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு கீழே தான் மற்றவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு ஆணவமான ஒரு மனநிலை, அந்த மனநிலைக்கு நயன்தாரா வந்துட்டாங்க. ஸோ அந்த மனநிலைக்கு நயன்தாரா வந்துட்டாங்கன்னும் போது அவங்களுக்கு பல சிக்கல்கள் வரத்தான் செய்யும். இது இயல்பு. எல்லா சூழ்நிலைகள்லையும் அவங்க அதே மாதிரி நடக்க முடியாது. யாரோ ஒருத்தவங்களோட போட்டி போடும்போது எதிராக இருக்கிறவன் நிச்சயமாக வந்து ஒரு வழக்கு தொடுக்க தான் செய்வான். இப்போ தனுஷை பொறுத்த வரைக்கும் அந்த 400 ரவுடி தான் கிளிப்பிங்ஸ் வந்து தனுஷ்கிட்ட கேட்குறாங்க. தனுஷ் வந்து கொடுக்க மறுக்கிறாரு. மறுத்ததுக்கப்புறம் இன்னொருத்தரோட பொருள், யாரோட பொருள்? தனுஷோட பொருள். அதை வந்து இவங்க வந்து அவங்களுடைய ஃபேரி டெய்ல் கல்யாண வீடியோவில் பயன்படுத்துகிறாங்க. அப்போ இது திமிர்த்தனமான செயல் தானே. அதாவது வேறு ஒருத்தவங்களுடைய சொத்தை எடுத்து நான் பயன்படுத்திப்பேன், காசும் கொடுக்க மாட்டேன், ஒன்றும் கொடுக்க மாட்டேன், நான் அப்படி தான், முடியாதுன்னு சொல்றியா? பரவாயில்ல, நான் பயன்படுத்தினேன் அப்படின்னு பயன்படுத்தி அந்த ஆவணப்படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன சொல்வீங்க நீங்கள்? அவங்களுடைய மனப்போக்கு அப்படி மாறிடுச்சு. அதனால தனுஷ் 10 கோடி வழக்கு தொடுத்திருக்காரு. இப்போ 10 கோடி கூடிய சீக்கிரம் அந்த வழக்கின் தீர்ப்பு வந்துச்சுன்னா அவங்க கொடுக்க வேண்டி இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏபி இன்டர்நேஷனல் அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ காத்திருந்து அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு போட்டாங்க. திடீர்னு அவங்க வழக்கு தொடுக்கிறாங்க. இந்த படம் ரிலீஸ், அந்த ஆவணப்படம் ரிலீஸ் ஆகி போன வருஷம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போ வழக்கு தொடுத்திருந்தா சரி ஓகேப்பா, இவங்களும் அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். திடீர்னு காத்திருந்து ஏன் இப்ப கேட்குறாங்க? யாருன்னா தூண்டுதலின் பேர்லையா? இல்லை, பொதுவாகவே நீங்கள் ஒரு விஷயத்தை சினிமா பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, உங்களுக்கு சினிமா சம்பந்தமாக, வியாபார சம்பந்தமாக ஒரு பெரிய அமௌண்ட், அதாவது பணம் வந்து கொடுக்க வேண்டி இருக்குது, நிலுவையில் இருக்குது, ஒருத்தர் கொடுக்கணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறார், இல்லைன்னா அவர் வந்து ஒரு படத்தை இயக்குறார், இல்லை அவர் வந்து ஒரு படத்தை தயாரிக்கிறார் அப்படின்னா படம் பூஜை போட்டோன்னே கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்கன்னா, நீங்கள் போய் ஒரு எனக்கு 10 கோடி பாக்கி இருக்குது அப்படின்னு பூஜை அன்னைக்கே கேட்டிங்கன்னா அவன் என்ன செய்வான்? சுதாரிச்சுக்கிட்டு படமே எடுக்க மாட்டான். அதனால் என்ன செய்வாங்க? படத்தை வளர விடுவாங்க. ஷூட்டிங் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு, செகண்ட் ஷெட்யூல் முடிஞ்சு, டப்பிங்லாம் முடிஞ்சு ரிலீஸ்க்கு நெருங்கிருச்சு, ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னும் போது வர வியாழக்கிழமை படம் ரிலீஸ் அப்படின்னா திங்கக்கிழமை கோர்ட்டுக்கு போவோம். ஏன்னா டைம் கொடுக்க மாட்டான்.
அங்கே செவ்வாய் புதன் இருக்கு, வியாழன் வந்து படம் ரிலீஸு, இந்த இடத்துல போய் எனக்கு ஸ்டே கொடுங்க, இல்லைன்னா 10 கோடியை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு ஒரு நெருக்கடி கொடுத்தீங்கன்னா அவன் என்ன செய்வான், ஐயோ படம் ரிலீஸ் ஆகணுமே, அதில் 30 கோடி போட்டிருக்குமே, அதில் 40 கோடி போட்டிருக்குமே, என்ன பண்ணுறது, இப்போ இந்த ஆள் 10 கோடியை கொடுத்துடலாமா வேண்டாமா, கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவன் வருவான். நெருக்கடி வர வச்சு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு வழக்கு தொடுத்தீங்கன்னா தான் அங்கே நீங்கள் அவன்கிட்ட பணத்தை வாங்க முடியும். அவன் சாகவாசமாக உட்காந்து வீட்டில் வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போய், சார் நான் 10 கோடி கொடுத்தேன், நீங்கள் அதை கொடுக்காமே இருக்கீங்களே என்ன அப்படின்னா அவன் என்ன தெரியுமா செய்வான், அவன் லெக் பீஸ் எடுத்து கடிச்சிக்கிட்டு முட்டையை வந்து வாயில் வச்சுக்கிட்டு 10 கோடி தானே கொடுக்குறேன், அடுத்த படம் எடுக்கும்போது கொடுக்குறேன் அப்படின்வான். இப்போ அப்படி சொல்ல முடியாதுல்ல, லாக் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி லாக் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஏபி இன்டர்நேஷ்னலை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நயன்தாரா கிட்ட இதுக்கு முன்னாடியே வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க. விக்னேஷ் சிவன்ட்டையோ நயன்தாராட்டையோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த சந்திரமுகியோட கண்டென்ட் காப்பி ரைட்ஸ் வந்து எங்ககிட்ட இருக்குது, ஸோ எங்ககிட்ட நீங்கள் இந்த உரிமையை வாங்கிக்கோங்க, ஒரு பணத்தை கொடுங்க அப்படின்றது கேட்டிருப்பாங்க. ஏதோ ஒரு பணம் இவங்க கேட்டிருப்பாங்க, மேபி அது அதிகமாக கூட இருக்கலாம். அவங்க வந்து அதை கொடுக்க மறுத்திருப்பாங்க. ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, அவங்க வந்து ஒரு ஆணவமான போக்கில் இருக்காங்க நயன்தாரா. அப்போ பார்த்துக்கலாம், அதாவது தனுஷே எடுத்து போட்டி போடுறோம், தனுஷ் 10 கோடி ரூபா கோர்ட்டில் போட்டிருக்காரு, அந்த வர்றது வரட்டு பார்த்துக்கலாங்கிற மனநிலையில் நம்ம இருக்கோம். இந்த ஏபி இன்டர்நேஷ்னல்லாம் யாரு, நம்ம கிள்ளிக்கிற மாதிரி நம்ம கிள்ளி தூக்கி போட்டுடலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவங்களுக்கும் பணம் தர மறுத்திருப்பாங்க. அதனால் ஏபி இன்டர்நேஷ்னல் வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பாங்க, அந்த கண்டென்ட்டை நீக்க சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா நிச்சயமாக அவங்களும் வழக்கு தொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா அவங்களும் நஷ்டஈடு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இந்த அளவுக்கு ஒரு நடிகைக்கு ஏன் இவ்வளோ ஆணவம், நம்ம உச்சத்தை தொட்டுட்டோம், இதுக்கப்புறம் நம்ம தான் யாராலையும் இங்கே வர முடியாது அப்படின்றதுக்காகவா, இல்லை தன்னோட கணவர் வந்து ஒரு டேரக்டர், பெரிய பெரிய படம்னா என்னை வச்சு பண்ணுவார் அதனாலயா, ஏன் இவ்வளோ பெரிய ஆணவம் அவங்களுக்கு? இல்லை, கணவர் டேரக்டரு என்னென்ன படம் பண்ணியிருக்காரு, கணவருக்கே அடையாளம் யாருன்னா நயன்தாரா தான். விக்னேஷ் சிவன் சொல்லுங்க, ஓ நயன்தாரா புருஷனா அப்படின்னு தான் கேட்பாங்க. புஷ்பா புருஷனான்னு வேற சொல்கிறாங்க, எனக்கு தெரியல அது என்ன, ஏன் புஷ்பாவோட கனெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி விக்னேஷ் சிவனோட அடையாளமே நயன்தாராவாக இருக்கும்போது, நயன்தாரா வந்து இவர் டைரக்ஷன் நடித்து இவர் வந்து வெற்றி படம் கொடுத்துருவார், பெரிய பெரிய வெற்றி படங்கள் கொடுத்துருவாங்கன்னு நம்பிட்டு இருக்காங்களா? இவர் என்ன வெற்றி படங்கள் கொடுத்தாரு, காத்து வாக்கில் 2 காதல்னாரு, 2 காதலுமே புஷ்ஷுன்னு போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தானா சேர்த்த கூட்டம்னு ஒரு படம் எடுத்தார். அந்த கூட்டம் எப்படி, தானா சேர்ந்த கூட்டம் இல்லை, அவராக சேர்த்துக்கிட்ட கூட்டம், யாருமே வரல தேட்டரில். அப்படி படங்கள் எடுத்துட்டு இப்போ வந்து எல்ஐகே அப்படின்னு ஏதோ ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து பெரிய சூப்பர் ஹிட் கொடுக்குற டேரக்டர், இவர் வந்து ஒரு சங்கர், இவர் வந்து ஒரு மணிரத்னம். இவர் படத்தில் நடிச்சுட்டா அப்படியே பெரிய உயரத்துக்கு வந்துருவாங்க. ஐஸ்வர்யா ராய் காத்துட்டு இருக்காங்களாம்மா படத்தில் நடிக்கிறதுக்கு, இவர் படத்தில் நடிக்கிறதுக்கு. நீங்க வேற ஏதாவது சொல்லிட்டு அப்ப ஏன் சார் இந்த அளவுக்கு ஒரு ஆணவம்? அதை வந்து நீங்க இந்த கேள்வி வந்து நீங்க நயன்தாராட்ட தான் கேட்கணும், எங்கிட்ட கேட்கறது சரி கிடையாது. அவங்க ஆணவமா பல விஷயங்கள் செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இந்த அளவுக்கு ஏன் ஆணவம் அப்படிங்கிறது நீங்க நயன்தாராட்ட தான் கேட்கணும், அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவங்க நினைக்கிறாங்க, அவங்க இந்த உலகத்திலே பெரிய பெரிய ஆளுன்னு நினைக்கிறாங்க. அதனால அந்த எண்ணங்கள் வந்துருச்சுன்னா அது இயல்பாகவே நடக்கும். பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த 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 மாதிரி குணங்கள் வந்துருச்சுன்னா அந்த ஆட்டிடியூட் அப்படிதான் இருக்கும். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க நயன்தாரா அவங்க வந்து தன்னை வந்து ஒரு பெரிய நடிகை, ஒரு ஆணவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த ஒரு விஷயம் அவங்க குடும்பத்தையும் பாதிக்கும். இப்போ வந்து சமீபத்தில் விட வந்து ஒரு நியூஸ் வந்து என்னன்னா வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. அது என்ன போட்டிருக்காங்கன்னா, முட்டாள்களை திருமணம் பண்ணால் வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது அப்படின்னு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க டெலீட் பண்ணாங்க. அந்த நியூஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் கொஞ்ச நாள் அதே வந்து ஃபேக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதை பற்றி நான் நினைக்கிறீங்க, உண்மையாக அவங்க ஃபேமிலியில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்கா, இல்லை அவங்க போஸ்ட் போட்டாங்களே, இல்லை நாங்கள் வந்து ஹாப்பியாக தான் இருக்கோம், பிரச்சனைலாம் கிடையாது அப்படின்னு, இதை பற்றி நினைக்கிறீங்க? இல்லை, நயன்தாரா வந்து ஒரு இன்ஸ்டாவில் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாங்க. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாங்க. அதாவது முட்டாள்களை திருமணம் செய்தால் அந்த வாழ்க்கை தவறாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை யாரை குறிப்பிட்டு போட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரில. அவங்க ஜென்ரலாக வந்து பொழுதுபோக்காக ஏதாவது போஸ்ட் போட்டாங்களா, இல்லை வந்து விக்னேஷ் சிவனை தான் குறித்து போஸ்ட் போட்டாங்களா, இதெல்லாம் நமக்கு தெரில, அவங்க தான் சொல்லணும். அந்த அந்த போஸ்ட்டே ஃபேக்குன்னு ஒரு செய்தியும் இருக்குது, அந்த போஸ்ட் உண்மைதான் அப்படின்னு ஒரு செய்தியும் இருக்குது. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா கணவரோடு சேர்ந்து ஏதோ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதான் நாங்கள் சேர்ந்து சந்தோஷமாக தான் இருக்கோம், அதாவது தவறான வதந்திகளை பரப்ப வேணாங்கிற நோக்கத்தில் வந்து போட்டிருக்காங்க. பட் வந்து விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராவுக்கும் பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து நல்ல சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனால் என்னென்னா இது பொதுவாகவே எல்லா இடத்துலையும் உள்ளது தான். ஒரு கணவன் மனைவி புதுசாக கல்யாணமானவங்க ஒரு 3-4 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அதனால் பல பிரச்சனைகள் வரும். இது யதார்த்தமாக வாழ்க்கையில் எல்லா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை தான். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் எதிர்கொண்டுட்டு இருக்கலாம். அதன் காரணமாக ஒரு வேதனை அடைஞ்சு இந்த மாதிரி போஸ்ட்டை போட்டுக்கலாம். இல்லை போஸ்ட்டு போட்டோன்னே அவன் நயன்தாராவுக்கு நிறைய தோழிகள் இருக்காங்க,
புரியுது உங்களுக்கு. சினிமா தோழிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ணி ஐயோ நயன் இப்படிலாம் போஸ்ட் போடலாமா, இம்மீடியட்டாக டெலீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரியான அட்வைஸ்லாம் கொடுத்துருக்கலாம். உடனே அதை டெலீட் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு வந்து அது உண்மையா பொய்யாங்கிறதே ஒரு டிபேட்டாக போயிட்டு இருக்கு. உண்மையா பொய்யாங்கிறது நயன்தாரா தான் சொல்லணும், ஆனால் உண்மைதான் அப்படிங்கிறாங்க. ஓகே சார். இப்போ வந்து அவங்க ஏற்கனவே வந்து ஆவணப்படம் நடிச்சிருந்தாங்க. அதில் தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சுதுங்களே. இப்போ இந்த படம் வெளிவந்த பிறகு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நயன்தாராவுக்கு வந்து நேரம் சரியில்லை, அதனால தான் பாருங்க ஜோசியர் கூடயே வச்சுட்டு இருக்காங்க, அவங்க ஜோசியத்தை நம்புறாங்க, நம்பினபடி நடக்குது எல்லா விஷயங்களும், அதனால இதுக்கப்புறம் அவங்க பல சிக்கல்ல சிக்க போறாங்க, கூடிய விரைவில் டைவர்ஸ் ஆக போகுது அப்படிலாம் சொல்றாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லை அதாவது வந்து ஜோசியக்காரரை நம்புகிறாங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஒரு ஜோசியக்காரரை கூட கூட்டிகிட்டே எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க, அதெல்லாம் உண்மைதான். ஜோசியக்கார் சொல்கிற செயல்படி தான் அவங்க நடக்கிறாங்க, அதெல்லாம் உண்மைதான். எது செஞ்சாலும் ஜோசியக்காரர் கேட்டு தான் செய்கிறாங்க, அதெல்லாம் உண்மைதான். இதெல்லாம் மீறி வந்து பிரச்சனைகள்ங்கிறது வந்து அவங்களுடைய நடவடிக்கையால் தன்னாலே வரும். இப்போ ஜோசியக்காரை கூட வச்சு அதுக்கு வந்து நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. அதாவது வந்து நம்ம வந்து ஒரு நம்பிக்கை, அதாவது வந்து ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு துன்பம்னா நம்ம கோயிலுக்கு ஏன் போகிறோம் அப்படின்னா ஒரு நம்பிக்கை. இறைவன் நமக்கு நல்ல வழி காட்டுவான், அந்த அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வந்து நமக்கு சந்தோஷமான வாழ்க்கை அமைச்சு தருவாங்க ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம். அப்படி கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கைங்கிறது வேற. இந்த மாதிரி வந்து மனித சக்தி, அதாவது ஜோசியக்காரர் அப்படிங்கிறது அவர் ஒரு மனிதர் தான். அவர் இந்த நயன்தாராவுடைய லைஃப்பை கட்டம் பார்த்து சொல்லுவார் அப்படின்னா அது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இது ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். கொரோனா வந்துச்சு இல்லையா, அந்த வருஷம் அந்த ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது இந்த டிவி சேனல் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா ஜோதிடர்களும் உட்காந்து இந்த வருஷம் ரொம்ப அமோகமாக இருக்க போகுது, அப்படி இருக்க போகுது, இப்படி இருக்க போகுது, ஐயோ நீங்கள் பாருங்களேன் இந்த வருஷத்தை அப்படின்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 3 மாதம் மார்ச்லேயே எண்டுலேயே பார்த்தீங்கன்னா லாக்டவுன் ஒன்று போட்டு, அதாவது வந்து வீட்டுக்கு பூட்டு போடலாம், இந்த வந்து உலகத்துக்கே பூட்டு போட்டான். அது இயற்கை, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த ஜோசிகாரவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் வந்து என்ன பொருள் எடுத்துக்கிறது, அவங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க, அவங்களே பதில் சொல்ல முடியாமல் ஐயோ நம்ம இப்படிலாம் பேசணும், இப்படிலாம் ஆகிப்போச்சே, நம்மளுடைய உண்மை முகம் தெரிஞ்சு போயிருமே மக்களுக்குன்னு தலைமறைவாக இருக்கிற சூழ்நிலை அவங்களுக்கே வந்துச்சு. இதெல்லாம் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கீங்க, உங்களுடைய நல்ல நண்பர்கள் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் அறிவுரை கேட்டு இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னா அவங்க உங்களுக்கு நல்லது சொல்லுவாங்க. நல்ல முக்கியமாக கேட்டுங்க, நல்ல நண்பர்களாக இருக்கணும். நல்ல தகப்பன் தாய்கிட்ட கேட்கலாம், நல்ல கணவன்கிட்ட கேட்கலாம், அப்படிதான் அக்கா தங்கச்சி இருப்பாங்க, குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க, இல்லைன்னா வந்து ஒரு காமனான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்டவங்ககிட்ட கேட்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு ஒரு அறிவுரைங்கிறது வந்து ஒரு ஜோசியக்கார்ட்ட கேட்குறாருன்னா அவர் ஏதோ புத்தகத்தை பார்த்து கட்டத்தை பார்த்து நீ இங்கே போவ நீ அங்கே போவ அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் இருக்காங்க. இவங்க இனிமேல் என்ன உயரம் அடைக்க போகிறாங்க, இனிமேல் என்ன உச்சம் அடைய போகிறாங்க. இது வந்து ஒரு சைக்காலஜி தம்பி. என்னென்னா ரொம்ப பிரபலமாயிட்டீங்கன்னா, ரொம்ப உச்சத்தை அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கைன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது போயிடும். போயிட்டு மற்றவங்க யாராவது இப்படி செய் அப்படி செய்யன்னு சொல்கிறாங்களோ அதை கேட்டு செய்ய ஆரம்பிங்க. அதாவது தலையாட்டி பொம்மை மாதிரி, கீ கொடுத்து ஓடுற பொம்மை மாதிரி நீங்கள் மாறிடுவீங்க. அது வந்து பல சூழ்நிலைகளில் நயன்தாராக்கு மட்டும் இல்லை, பல பிரபலங்கள் அப்படி வந்து ஜோசியத்தை நம்பி போனவங்களும் இருக்காங்க, ஜோசியத்தை நம்பி போய் கெட்டவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. சார் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு வார்த்தை சொன்னீங்க, நயன்தாரா அவங்க வந்து ஒரு ஆணவத்தில் இருக்காங்க. இப்போ இந்த ஆவணப்படத்தில் கூட பிரச்சனை வந்து பார்த்தீங்களா, இவ்வளோ பிரச்சனை நடக்குது, இவர் ஆணவத்தில் இருக்காங்க, தான் தான் பின்னாடியே நான் நினச்சிக்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. ஏன் விக்னேஷன் கேட்டிருக்க மாட்டாருங்களா? இப்போ இந்த படத்தால் வந்து ஒரு பிரச்சனை வருது, அது சால்வ் பண்ணிடுவோம், அவங்களை கேட்டு கூட எடுத்துருவோம், அப்போ ஏன் விக்னேஷன் கேட்டிருக்க மாட்டாரா, இல்லை சொல்லியும் இவங்க கேட்கலையா? இந்த கேள்வி நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு நான் வேறு விதமாக பதில் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் தனுஷ்கிட்ட கேட்குறாங்க, நானும் ரவுடி தான்ற 3 செகண்ட் கிளிப்பிங்ஸை தனுஷ் கொடுக்க மறுக்கிறாரு. கொடுக்க மறுத்ததுக்கப்புறம் நீ கொடுக்கலன்னா என்ன நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு அந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த பக்கம் விக்னேஷ் சிவன் வாங்க. விக்னேஷ் சிவன் வந்து எல்ஐசின்னு ஒரு படத்தோட தலைப்பை வைக்கிறார் பிரதீப் ரங்கநாதன் வச்சு. அந்த தலைப்பை வந்து யாரை வச்சுருக்காருன்னா எஸ்எஸ் குமரன்கிற மியூசிக் டேரக்டர் ஆல்ரெடி பதிவு பண்ணி வச்சுருக்காரு நிறைய தயாரிப்பாளர் சங்கத்தில். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த டைட்டில் வந்து நான் பதிவு பண்ணி வச்சிருக்கேன், நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் விக்னேஷ் சிவன் என்ன பண்ணுறாருன்னா, நீ பதிவு பண்ணி வச்சானா யார் பதிவு பண்ணி வச்சானா நான் எடுப்பேன். எப்படி நயன்தாரா எப்படி சொன்னாங்க, தனுஷ் கொடுக்கலன்னா நான் வைப்பேன் அப்படின்னாங்களே, அதே மாதிரி புருஷன் இங்கே என்ன நான் வைப்பேன், அதே எல்ஐசி தான் அப்படின்னு சொல்லி அவரும் எல்ஐசின்னு வச்சு படம் எடுத்தார். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்ஐசி நிறுவனமாக பார்த்து என்னடா விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள், இது வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஒரு அரசாங்க நிறுவனத்தை ஏன் உங்கள் இஷ்டத்துக்கு லைஃப் இன்சூரன்ஸு காதல் கம்பெனி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க,
இந்த விளையாட்டுலாம் வச்சுக்காதீங்க, மறுபடியும் மரியாதையாக டைட்டில் மாற்றுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் டைட்டில் மாற்றினாரு. ஸோ நயன்தாராவும் அதே மாதிரியான நடவடிக்கையில் தான் இருக்காங்க. விக்னேஷ் ஒரு கணவனும் அதே மாதிரி நடவடிக்கை தான் இருக்காங்க. ஸோ 2 பேருமே ஒரே நடவடிக்கையில் இருக்கும்போது தனுஷ் கேட்குற காசை கொடுத்துருன்னு எப்படி விக்னேஷ் சொல்லுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்ப அவரும் வாய மூடிட்டு அதை சப்போர்ட் பண்ணியிருந்திருக்காரு. வாயை மூடிட்டுலாம் சப்போர்ட் பண்ண மாட்டார். வாயை திறந்து பல விஷயங்கள் சொல்லி பார்த்துக்கலாம், நீ வையே, நம்ம பார்த்துக்கலாம், என்ன நம்மக்கிட்ட என்ன இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அதை கேட்டு நயன்தாரா வச்சுருப்பாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த மாதிரி பண்ணி வழக்கில் சிக்கியிருக்காங்க. இப்போ 10 கோடி கொடுக்குறோம், 10 கோடி கொடுக்க சொல்லி ஒரு தீர்ப்பு வரும் பாருங்க, அன்னைக்கு இருக்கு கச்சேரி. அன்னைக்கு அங்க 2 பேரும் எங்க இருப்பாங்களோ? சரிங்க, அதெல்லாம் இங்கே தான் இருப்பாங்க. எங்கேயும் ஓடவும் ஒழிய முடியாது, ஒழியவும் முடியாது. பிக் பாஸ்ல சொல்லுவாங்களா அந்த மாதிரி, கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிச்சுன்னா கொடுத்து தான் ஆகணும். ஓகே சார், இந்த ஆவண படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் பிரச்சனை ஆரம்பிச்சது, பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, அவரோட உரிமையை கெடு தனுஷ் அவர்கள். அப்புறம் வந்து ஏபி இன்டர்நேஷனல் கம்பெனி தொடர்ந்து இன்னும் வேற யாரெல்லாம் வழக்கப்படாததுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தம் எத்தனை காட்சிகள் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க சார்? பல படங்கள்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எப்போதான் சார் முடிவு வரும்? இல்லை நான் அந்த ஆவணப்படத்தை பார்க்கல, புரியுதா உங்களுக்கு? ஆவணப்படத்தில் என்னென்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆவணப்படத்தில் இன்னும் பல படங்களுடைய கண்டென்ட்டை எடுத்து காப்பிரைட் வாங்காமல் பயன்படுத்தி இருந்தாங்கன்னா அவங்களும் நிச்சயமாக வழக்கு தொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் அந்த ஆவணப்படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் விற்று ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பாங்களா, அது என்னன்னு தெரில. 18 கோடி, 30 இன்னொருத்தவங்க 75 என்னென்னமோ சொல்கிறாங்க. அது உண்மையாக எவ்வளோ வாங்கினாங்களோ அதை விட மேலே வந்து நஷ்டஈடு கொடுக்கறதுக்கான சூழல் உருவானாலும் உருவாகலாம், அதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஓகே சார், தொடர்ந்து பல சிக்கல்கள்ல வந்து நயன்தாரா அவங்க சிக்கிறாங்க. இதனால அவங்க பட வாய்ப்புகள் குறையுமா சார்? என்னப்பா இவ்வளோ சிக்கலா பண்றாங்க, ப்ரொடியூசர் இவ்வளோ தலைவலியை கொடுக்குறாங்க, இவங்கெல்லாம் வேணாம் நம்ம படத்துக்கு அப்படின்னு சிலவன் நினைக்கலாம்ல. இதனால அவங்களுக்கு பட வாய்ப்புகள் குறையுமா, பிரச்சனை இருக்கா? இல்லை, சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, நீங்கள் என்னதான் பிரச்சனை பண்ணாலும், என்னதான் ஆட்டிடியூட் காமிச்சாலும், என்னதான் சிக்கல் பண்ணாலும் உங்களுக்கு மார்க்கெட் இருக்கு, உங்களை வச்சு படம் எடுத்தா வியாபாரமாகும், லாபம் கிடைக்கும் அப்படின்னா தயாரிப்பாளர்கள் அவங்கள வந்து எதையுமே ஒன்றுமே தெரியாத மாதிரி புக் பண்ணி படத்தை எடுப்பாங்க. உங்களை வச்சு இனிமே வந்து வியாபாரம் ஆகாது, போனி ஆகாதுங்கிற ஒரு சூழல் வந்துருச்சுன்னா அந்த தயாரிப்பாளர் எல்லாமே பின் வாங்கி போயிடுவாங்க. ஓகேவா? ஒரு காலத்தில் நயன்தாரா வச்சு மார்க்கெட் இருந்ததுனால எல்லாருமே எடுத்தாங்க. இன்னைக்கு நயன்தாராக்கு பெரிய மார்க்கெட் கிடையாது. ஏன்னா வந்து கயாடு லோகர் மாதிரி, மமிதா பைஜு மாதிரி வேறு புதுமுகங்கள்லாம் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அந்த மார்க்கெட் வந்து நயன்தாராக்கு வந்து பின்தங்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமே இதே மாதிரி ஆட்டிடியூட் காமிச்சாங்கன்னா இப்போ மூக்குத்தி அம்மன் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் உள்ள படமும் போயிடும். உள்ளதும் போயிடும். சரி சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.